அப்ப நான் புரியுற மாதிரி கேட்கிறேன். அன்றைய காலத்தில் இன்னைக்கு இருக்கிற சவுத் இந்தியன் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன் கிடையாது. அன்றைய காலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்டியன் தான், கான்ஸ்டான்டினோபிள் அந்த கிறிஸ்தவர்கள் தான். அப்போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பேரம் பேசி மடைமாற்றம் செய்து ஆண்டவர் எங்களுக்கான ஸ்பெஷலான அதிகாரம் கொடுக்கிறார் என்று யூதர்கள் தங்களுக்கு மட்டும் வட்டி வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது என்று ஒரு கருத்தை கொண்டு வந்து விட்டார். சரிதானே? ஆமா ஆமா. அதே மாதிரி அந்த அதாவது எல்லா கிறிஸ்தவ நாடுகள்லையும் வட்டியின் மூலம் சுரண்டுறாங்க. ஏன் வெறுக்கப்பட்டாங்கிறீல்ல, அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுங்கிற வகையில் அரசாங்கம் அனுமதிச்சிடுறாங்க. ஆனால் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் மக்கள் சுரண்டப்படுவாங்கல்ல. மக்கள் வட்டிங்கிறது தான் நஷ்டமில்லாத ஒரு ஆதாயம் தரக்கூடியது. அந்த வட்டி கொடுத்த பிறகு அடக்குமுறை செய்து மிரட்டல் பண்ணி அடியாட்களை வைத்து தான் வசூல் பண்ண முடியும். ஒரு அரசு அனுமதியோடு செய்யும் பொழுது அதையும் சேர்த்து செய்வாங்க. அவங்க அரசாங்கமே ஒரு லைசன்ஸ் கொடுத்து செய்யும் பொழுது வட்டி வாங்கினவன் பயந்துட்டு என்ன செய்வான், வட்டியை திருப்பி கொடுக்கத்தான் செய்வான். அப்போ இந்த வட்டிக்கு சுரண்டலில் மக்கள் கொடுத்து இவங்களை விறுத்து இவங்களை நாட்டை விட்டு விரட்டணுங்கிற அளவுக்கு ஒரு கொந்தளிக்கிற அளவுக்கு எல்லா நாட்டிலையும் இந்த வட்டியினால் வெறுக்கப்பட்டாங்க. வட்டி வாங்குறதுனால தான் வெறுக்கப்பட்டார்கள். அதாவது வட்டியினால மனித விரோத செயல்களின் மூலம் அப்படித்தானே வரும். அதேதான் அப்படித்தானே வரும். ஆமாம்.